பொண்ணோட தோப்பனார கூப்பிடுங்க. கன்னிகாதானம் பண்ண இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. வாங்க பொண்ணை மடியில உட்கார வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் பொறுமையா இருங்க. 2 நிமிஷம். இது வரைக்கும் ஏமாந்தது போதும். இனிமே எங்களால ஏமாற முடியாது. வாடா போலாம். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லிடாதங்க. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி தயவு பண்ணுங்க. உங்க கிட்ட சம்பந்தம் வச்சது ரொம்ப தப்பு. ஓய் பணம் எங்க? பணம் ஒரு நிமிஷம் இல்லையா? இவங்க எப்படி இங்க? வா வா வா. நல்ல நேரத்துல வந்தா. தாங்க பிடிக்கும். சத்த இருங்க. அதே பெட்டி மாதிரி இருக்கு. டேய், இது நீ எனக்கு கொடுத்த பிரீஃப் கேஸ் தானே? இது எப்படி பொங்கையில? உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க தான் போனேன். ஆனா நீங்க இங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கு தெரியாம இந்த பணத்தை எடுத்ததுக்கு மன்னிச்சிருங்க. இதை வாங்கிட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. எக்காரணத்து கொண்டும் இந்த கல்யாணம் நிக்க வேணாம் ப்ளீஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பணத்தை எனக்கே கொடுப்பேன். ஏங்க எனக்கு வேலை வேணாம். நீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு தாலி கட்டுங்க. இல்ல, நீ கொடுத்தது தான். லுக் மிஸ்டர் சேஷாத்ரி, நீங்க பணம் கொண்டு வந்து கொடுத்தா தான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? சொல்லுங்களேன் மாப்பிள்ளைகிட்ட. சார் இவ தான் வரதட்சணை கட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ மிஸ்டர், வரதட்சணை வாங்கின குற்றத்துக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம். என்ன பேசிஸ்ல அரெஸ்ட் பண்ணுவேன்? நான் வரதட்சணை கேட்டது என்ன ஆதாரம் இருக்கு? குட்டி போட்ட போன மாதிரி ஒரு அம்பி குறுக்க நடுக்க போயிட்டு இருந்தானே, அவன் நீங்க பேசின எல்லாத்தையும் வீடியோ படம் எடுத்திருக்கான். வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி போட்டு காட்ட சொல்லட்டுமா? இல்ல சதி பண்ற சதி. இந்த பாருங்க, பீதியில சதின்னு உளரப்படாது. விதி விளையாட ஆரம்பிச்சுடுத்து. உங்க புள்ளியாண்டாருக்கு கல்யாணம் ஆகாமலேயே மாமியார் வீட்டுல இன்னைக்கு விருந்து. போ. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். பின்னால என்னடா இப்ப போ. முன்னாலேயே வருத்தப்படுவே நீ. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். இப்ப கிளம்புங்க. போங்க. என்ன நடக்குதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. மட்டும் நான் ஜாமீன்ல ஐயோ யாராவது தடுத்து நிறுத்துங்களேன். என்ன அது தாலி கட்டுற நேரத்துல வேற அக்கிரமம் நடக்குது. என்ன தடிச்சு அப்படி எல்லாம் பண்ணி தொலைச்சு இந்த கண்டாவிக்கு நான் ஆக்சிடென்ட்லயே செத்து போயிருக்கலாம். ஏன் என்ன காப்பாத்தினேன்? கடைசியில என் பொண்ணுக்கு நானே சத்ரு ஆயிட்டேன். ஐயோ ஐயோ சேஷாத்ரி, சின்ன குழந்தை மாதிரி அழக்கூடாது. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. கபாலத்துக்கு வந்தது கேப்போட போச்சுன்னு நினைச்சுங்க. எப்படியா எனக்கு பொருத்த தவிர்த்து என்னையா பாவம் பண்ணிட்டு? சார் ஒரு நிமிஷம். இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்ட் அறிவழகன் உங்க பொண்ணை மனசார விரும்புறான் சார். இது எங்க தகுதிக்கும் தராதரத்துக்கும் மீறின ஆசை தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது 2 மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க சார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அவன் மனசை விட்டு பேசினது கிடையாது. உங்க சம்பந்தி சொன்னதையும் மீறி எங்க மேல நீங்க நம்பிக்கை வச்ச ஒரே காரணத்துக்காக தான் அவன் மனசுக்குள்ள இருக்கிறத இன்னைக்கு வரைக்கும் மூடி வச்சிருக்கான். இப்ப கூட உங்க பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு தான் அவன் ஆசைப்பட்ட கவர்மெண்ட் ஜாபை கூட தியாகம் பண்ணிருக்கான் சார். இப்ப சொல்லுங்க சார், இப்பேற்பட்ட ஒரு பையன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஏன் சார் வாழ வைக்கணும்? பூணூல் போட்டவன் தான் புருஷனா வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. உங்க பொண்ணு கழுத்துல மஞ்ச கயிறு கூட ஏறலையா சார்? மதத்தை பார்க்காதீங்க, 2 பேர் மனசை பாருங்க. இந்த 2 மனசும் சந்தோஷமா இருந்தா காசு பணம் ஜாதி அந்தஸ்து எதுவுமே அது முன்னாடி நிக்காது சார். எல்லாமே தோத்து போயிடும். சேஷாத்ரி, பெத்தவா நீங்க உங்க பொண்ணு நன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேலோ இல்லையோ, ஆனா இவன் ஃப்ரெண்டு நன்னா இருக்கணும்னு எப்படி ஆசைப்படுறான் பார்த்தேல. தம்பி, நீங்க வயசுல சிறுவரா இருந்தாலும் எண்ணத்திலையும் வார்த்தையிலையும் ரொம்ப பெரியவளாயிட்டேன். ஜாதி மதம் சொந்த பந்தம் எதுவுமே முக்கியம் இல்லை. என் குழந்தை சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். சாரி மாப்பிள்ள சார், உங்களுக்கு கேட்காம ஏதோ பேசிட்டேன். உங்களுக்கு சம்மதம் தானே? என் அப்பா அம்மா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு நோ சென்டிமெண்ட்ஸ். போய் தாலி கட்டு போ.